ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஜாக் சிட்டி விலாக். அதாவது தேங்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா 170 180ன்னு போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு 50 ரூபா இறங்கி 130 ரூபா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏப்பா நாங்கள் எவ்வளோ தேங்காய் வாங்கி போட்டு வச்சுருக்கிறோம் ஏறுன்னு எல்லாமே போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். டோன்ட் வெரி, விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாக இன்னும் இவ்வளோ இறங்கிடுச்சு உன்னை ஏறுமா இல்லை 100 ரூபாய்க்கு கீழே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் இந்த வீடியோவில் தீர்த்தலாம். ஏன் கண்டினியூவாக வீடியோ போட முடியலன்னா சில பல ரீசன்கள்னால என்னோட ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டினியூவாக வீடியோ போட முடியல. பட் கண்டிப்பாக கோகனட்டுக்கு எப்போ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வீடியோ வந்துடும். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் செகண்ட் வெல்கம் பேக். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்கறது ஏன் தேங்காய் விலை வந்து இவ்வளோ வந்து குறைஞ்சிருச்சு. 170 180 தான் இருந்தது, ஒரே மொத்தமாக 50 ரூபா இறங்குமா, அந்தளவுக்கு குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருப்பேன், 2026 தேங்காய்க்கான ரேட் வந்து ஃபுல்லாக குறையிறதுக்கானதான் சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதேபடி தான் இந்த வருஷம் வந்து போன வருஷம் பேஞ்ச மழையினால் இந்த வருஷம் வந்து உற்பத்தி அதிகரிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசனில் நல்லாவே காய்ச்சல், அதாவது காய்ப்பு வந்து எல்லா பக்கமே இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, மிச்ச டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா பக்கமே தேங்காய் வரத்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா நோய் தாக்குதலுங்கிறது பெருசாக இந்த வருஷம் நம்மளுக்கு இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இது ஒன்று தான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பொதுவாக ஏப்ரல் மே சீசன் வந்துட்டாவே அது கோகனட் சீசன் தான் சொல்லுவோம். இந்த சீசன் வேறு வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து மழை நல்லா பெஞ்சு தேங்காய் இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சீசனும் வருது அப்படிங்கும்போது டபுள் ஆஃபர் மாதிரி தேங்காய் வந்து நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரேட் பயங்கரமாக குறையுது. இந்த 2 ரீசன் போக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிகள், அதாவது நம்ம வாங்குகிற பேராசூட், மேரிக்கோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று முடிச்சிருப்பாங்க. அதாவது இருந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா 240 ரூபா வரைக்கும் ஒரு டைமில் 1 கேஜி கொப்பரை பருப்பு போச்சு. அதுக்கு காரணம் அவங்களோட தேங்காய் எண்ணெய் அவங்க சேல்ஸ் பண்ணணும். அவங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு தேங்காய் எண்ணெய் இன்னும் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு இப்போ அவங்களுக்கு திரும்ப தேங்காய் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுவாங்க, அதே 240 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? பழையபடி வந்து இந்த சீசன் வந்துருச்சு, ரேட்டையும் இறக்கி விட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ, ரா மெட்டீரியல் வேணுமோ அத்தனை வாங்கிட்டு நம்ம எண்ணெயை விற்கும்போது விலையை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லாத்துக்குமே. அதே வேலையை தான் இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேரிக்கோ வந்து இங்கே காங்கியம் மார்க்கெட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே அந்த மேரிக்கோ கம்பெனியாக தான் இருக்குது. அந்த காரணமாக மேரிக்கோ கம்பெனி ஃபுல்லாக வந்து ரேட்டை இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது எவ்வளோ வரைக்கும் குறையும். சரி, இந்த 2 ரீசன் தான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த போர்லாம் வருதில்ல சார், அது வந்து எங்காச்சும் போர்னாலுக்கு இந்த ரேட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. போர்னால இப்போ ரேட் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் ஏறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ரீசன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரேட் வந்து குறையுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஏறதுக்கு ஏன் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, போர் நடக்க ஆரம்பித்தா மிச்ச ஆயில், அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆயிலுக்கான டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால மிச்ச பாம் ஆயில் இதெல்லாம் வந்து இம்போர்ட் வந்து அதிகரிக்குது. அதனால பிஸ்கட் கம்பெனிஸ் எல்லாம் தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்துறது போட்டு அங்கே மலிவாக கிடைக்கிற எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒருவேளை வந்து இந்த போர்னால வந்து சப்போஸ் இம்போர்ட் தடைப்பட்டுச்சுன்னா உள்ளூரில் தேங்காய் எண்ணெய் பயன்பாடு வந்து அதிகரிக்கும் போது தேங்காய் விலை வந்து ஏறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இறங்கறதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது. அதனால் பெருசாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனுமே இருக்காதுன்னு தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே, அடுத்தது இந்த ரேட் எவ்வளோ வரைக்கும் போகும், நாங்கள் எப்படி சர்வே ஆகிறது? நாங்கள் இப்போ வந்து தேங்காயெல்லாம் வாங்கி வச்சுட்டோம், இப்போ ரேட் குறைஞ்சி போச்சு, நாங்கள் எப்படி சர்வே ஆகிறது? இல்லை நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன், இப்போ வந்து சீசன் வந்துருச்சு, காயும் வர ஆரம்பிச்சிருச்சு, எப்படி நாங்கள்லாம் சர்வே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 2026ஆம் ஆண்டுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லிட்டு 120.27 நிர்ணயிச்சுக்குது. ஒரு வேளை ப்ரைவேட் கம்பெனிஸ் 120 ரூபாய்க்கு கீழே வந்து பல்க் மார்க்கெட் கொண்டு போனாங்கன்னா கவர்மெண்ட்
கவர்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த பருப்பை வந்து உங்ககிட்ட 120 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதிகபட்சமாக இந்த பருப்பு ரேட் குறையுதுன்னா 120 ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா 120 ரூபா வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஒருவேளை நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 120 ரூபா வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே இறங்குறது கண்டிப்பாகவே சான்ஸ் இல்லை. அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இது வரைக்கும் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன் மாதத்தில் 165 ரூபாயிலிருந்து 170 ரூபா வரைக்கும் ஒரு பெர் கேஜி கொப்பரை வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து சீசன் முடியுது. அதனால வந்து ரேட் வந்து நல்லாவே ஏறுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இந்த 3 மாதத்துக்கு நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் தேங்காயை வந்து ஸ்டாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் இந்த யூடியூபரில் இவன் சொன்னால் அதனால தான் நான் போய் வாங்கினேன், அதனால தான் வந்து ஸ்டாக் வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து எங்களோட ரிப்போர்ட் படி என்ன ரிப்போர்ட் வந்து இப்போ நிலவரத்தில் இருக்குதோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். நாங்கள் யாரையுமே போய் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் இந்த மாதத்தில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தலை. நாங்கள் ஒரு சஜஷன் தான் கொடுக்குறோம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது தனிப்பட்ட உங்களோட விஷயம். நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் உங்களோட ரிஸ்க் எடுங்க. நாங்கள் ஜஸ்ட் சஜஷன் மட்டும்தான் தரோம். அடுத்து விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களால் ஸ்டாக் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஸ்டாக் வச்சிங்கன்னா நல்ல லெவலில் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு பச்சைக்காயை விட நீங்கள் ஒரு 50 நாளில் தேங்காய் போட்டு நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா ஒரு பச்சைக்காய் தேங்காயை விட கருப்பு காய் தேங்காய் ரேட் நல்லா தான் போகும். அதை வந்து நல்ல அது ஒரு நல்ல பிளேஸில் நீங்கள் ஒரு 3 மாதம் போட்டு வைக்கிறீங்கன்னா அதோட வேல்யூவே வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் தரும். அதனால வந்து பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த 3 மாதம் கழிச்சு நீங்கள் தேங்காய் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் அந்த தேங்காயை வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். இல்லைப்பா, நாங்களாம் சின்ன லெவல் விவசாயி, நாங்கள் இந்த மாதம் தேங்காய் வந்தால் தான் எங்களால் வந்து சர்வைவே ஆகும், தேங்காய் காசு வந்தால் தான் சர்வைவே ஆக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஃபிஓவை வந்து அணுகிறது வந்து பெஸ்ட்டு. கோகனட்டுக்கான எஃபிஓஸ் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே அணுகுனீங்கன்னா உங்களோட தேங்காயை வாங்கி கரெக்டான நேரத்தில் ஸ்டாக் வச்சு அதுக்கான அமௌண்ட் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் மார்ஜினையும் கொடுப்பாங்க. எஃபிஓவை பற்றி உங்களுக்கு பெருசாக தெரியல அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷனான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.